தைப்பூசம் 48 நாள் விரதம் இல்லைன்னா 21 நாள் விரதத்தை தவற விட்டவங்க, அவங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது. நீங்கள் 11 நாள் விரதம், 6 நாள் விரதம், 3 நாள் விரதம், 1 நாள் விரதமும் நீங்கள் இருக்கலாம். நிறைய விரத முறைகள் இருக்குது. 11 நாள் விரதம் பார்த்திங்கன்னா ஜனவரி 31ஆந்தேதி தொடங்கி பிப்ரவரி 10ஆந்தேதி முடிக்கலாம். அப்படி இல்லைன்னா பிப்ரவரி 1ஆந்தேதி தொடங்கி பிப்ரவரி 11ஆந்தேதி முடிக்கலாம். இதுவே நீங்கள் 6 நாள் விரதம் இருக்கீங்க அப்படின்னா பிப்ரவரி 6ஆந்தேதி தொடங்கி பிப்ரவரி 11ஆந்தேதி முடிக்கலாம். 3 நாள் விரதம் இருக்கீங்கன்னா 9ஆந்தேதி பிப்ரவரியில் தொடங்கி 11ஆந்தேதி பிப்ரவரியில் முடிக்கலாம். ஒரே ஒரு நாள் மட்டும் தைப்பூசத்தன்னைக்கு 11ஆந்தேதி பிப்ரவரி 11ஆந்தேதி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் விரதம் இருந்துட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விரத முறைகள் இருக்குது. முருகர் 48 நாள் விரதம் இருந்தால் தான் உங்களுக்கு பலன்களை கொடுப்பாரு அப்படின்னெல்லாம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு எப்படி உங்கள் உடல் சூழ்நிலை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விரதத்தை கடைபிடித்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் விரதத்தை இருந்து முருகன் அருளை பெறுங்க. எல்லா புகழும் முருகருக்கே.